கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழகத்தினுடைய சார்பாக அத்துணை வெற்றி வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுக்க அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொரு தொகுதியா நாம் வெற்றி வேட்பாளர்கள் நேரடியா அந்த தொகுதிக்கே போய் சந்திச்சு பேசிட்டு வர்றோம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி என்பது நம்முடைய பொன்னதியுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாற்றை எப்போதும் பறைசாற்றக்கூடிய ஒரு பூமியாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தொகுதியில இருக்கிறோம். தஞ்சாவூர்ல முதலமைச்சர் அவர்களால் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சன் ராமநாதன் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். தொகுதியிலேயே வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. காலம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தலைவர் செய்திருக்கிற சாதனைகள், 5 ஆண்டு சாதனைகள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு, தலைவர் நிறைய ஸ்கீம் பண்ணிருக்காங்க. 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் நம்ம மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ ஒரு கூப்பன் சொல்லியிருக்காங்க, 8000 ரூபாய் தருவேன் மகளிர்களுக்கு, இல்லத்தரசி ஸ்கீம். அது மட்டும் இல்லாம இந்த முறை சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் ஹீரோவா இருக்கும் தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் வாக்குறுதிகள். பட் இந்த முறை வந்து அது ஹீரோயினியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்க முழுக்க வந்திருப்பீங்க, அவ்வளவு எழுச்சியா இருக்காங்க. கண்டிப்பா வீட்டுல ஒருத்தரும் உள்ள இல்ல, எல்லாரும் வெளியில வந்து இன்மதத்தோட தலைவர் வாழ்க, முதல்வர் வாழ்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு, பெருமிதமா இருக்கு. துணை முதலமைச்சர் வாழ்கன்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயமா. அதாவது பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசெல்லாம் இல்ல. இப்போ கான்சிக்யூட்டிவ் வெற்றி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. 2019 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் 21. அதுக்கு பிறகு வந்து கான்சிக்யூட்டிவ் வெற்றி அப்படின்னா ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்களே சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இது முத்துமலையறிஞர் கலைஞர் நின்ன தொகுதி. இதுவரைக்கும் தொடர்ந்து தொடர் வெற்றிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாவே தலைவர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதே இதை தொடர்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய உதயாண்ண நம்முடைய தஞ்சையை வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அதை தொடர வைத்துட்டு இருக்காரு. இன்னும் தஞ்சை வந்து திமுகவின் கோட்டை தான், இனிவர காலங்களிலும் திமுக கோட்டை தான். நிச்சயமா. இந்த 5 வருஷத்துல என்னென்ன பணிகள் தஞ்சாவூர்ல நடந்திருக்கிறது? நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு 10 ஆண்டுகள் மிக மோசமான சாலைகள், தஞ்சை மாநகராட்சி சுத்தி எங்கும் குண்டும் குழியுமாக 10 ஆண்டுகள் பாதாள சாக்கடை பணி நடைபெற்று சாலையே இல்லாம இருந்தது. அதுக்கு பிறகு மாநகராட்சியில் நாங்கள் 2022 தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2022 நாங்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அனைத்து சாலையும் போட்டுவிட்டு 100% சாலைகளை முடித்து விட்டு இன்றைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். அது போல தண்ணீர் பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலையை தஞ்சையில் மாற்றி இருக்கிறோம். குப்பை அகற்றுவதாக இருக்கட்டும், மின் விளக்குகளாக இருக்கட்டும். நீங்க பழைய தஞ்சாவூரை பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க வர்றப்ப பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டைட்டில் பார்க்கா இருக்கட்டும், ராஜராஜ சோழனோட அருங்காட்சியகமா இருக்கட்டும், மணிமண்டபமா இருக்கட்டும், பூங்காவா இருக்கட்டும், அரண்மனையாக இருக்கட்டும், இப்படி நீங்க போற வழியெல்லாம் அகலப்படுத்தப்பட்ட சாலைகளாக இருக்கட்டும், பழைய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது, பழைய ஸ்ட்ரக்சரே இருக்காது. இந்த 5 ஆண்டுகளில் தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் ஒட்டுமொத்த மக்களும் ஆரவாரம் செய்து உதயசூரியனை ஆதரிப்போம் 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 அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. இப்ப நீங்க வந்து ஏற்கனவே இப்ப மேயராவும் இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்ப வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு சார் அந்த சேஞ்ச்? எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ரெண்டும் ஒரே வேலை தானே. அங்க ரோடு போட்டோம், உப்பாலனும், தண்ணி கொடுத்தோம், மின் விளக்கு அமைச்சோம், அதே வேலை தானே இதுலயும் இருக்க போகுது. அதனால எங்களோட கோரிக்கையை நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களும், துணை மேயரும், நாடாளுமன்ற உறுப்பினரும் உறுதியான குரல்ல இன்னும் தஞ்சையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை என்கிற அந்த சிட்டிக்கு ஈக்குவலா நாங்க தஞ்சாவூரை கண்டிப்பா கொண்டு போவோம். கண்டிப்பா. உங்களுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட் அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில பாஜகவை சேர்ந்தவர் போட்டியிடுகிறார். இது உங்களுக்கு களம் வந்து ரொம்ப கடுமையானதா இல்ல ரொம்ப எளிமையானதா? அவர் நிப்பாட்டது எங்களை பொறுத்த வரைக்கும் எளிமையானதுதான். உதயசூரியனை தாமரை ஒன்றும் செய்ய முடியாது, எக்காலத்திலும் செய்ய முடியாது. அதை உறுதிப்படுத்துவோம் தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு. நிச்சயமா. இப்போ நீங்க வந்து ஒரு பக்கம் முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதி சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி நாங்களும் வந்து பிரிட்ஜ் எல்லாம் கொடுப்போம்னு சொல்றாரு. எதை மக்கள் நம்புறாங்க? இதுவரைக்கும் தலைவர் சொன்ன, கலைஞர் சொன்ன கலர் டிவியில இருந்து எல்லா திட்டங்களும் கொடுத்துட்டாங்க. 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாங்க. இப்படி அனைத்து திட்டமும் சொல்லப்பட்ட அனைத்துமே கொடுத்தாங்க. கேஸ் அடுப்பு கொடுத்தாங்க. இப்படி வரிசையா கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் வர முடியாத ஆட்சிக்குன்னு தெரிஞ்சுட்டு வெற்று வாக்குறுதியா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 8000 ரூபாய் தொகையாக செய்வதுதான் சொல்லுவோம், சொல்றதுதான் செய்வோம்.
ஓகே, நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவருடைய டைலாக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த எழுச்சியை நாங்களும் பாக்குறோம் சார். மழை வேற தூரிட்டே இருக்கு, இப்பயும் வந்து பரப்புரை தொடர்ந்து. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, மழையும் சூரியனும் எங்களுக்கு உதவியா இருக்கு, இயற்கை எல்லாம். நிச்சயமா சார், எங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உறுதியா இருக்கிறது. நீங்க சட்டமன்ற உறுப்பினரை உங்களை சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மகிழ்ச்சி, நீங்க தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளுங்க, நாங்க உங்களோட டிராவல் பண்றோம். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார். மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? உதயசூரியன் வரும் நினைக்கிறாங்க, முதலமைச்சர் பத்தி என்ன நினைக்கிறாங்க? முதலமைச்சர் வந்துதான் ஆகணும், தீர்ந்தே இருக்காங்க. முதலமைச்சர் தோன்ற திட்டத்தெல்லாம் பெருமையா பார்க்கறாங்க. ஓகேண்ணா, நீங்க என்ன முதலமைச்சர் பத்தி என்ன சொல்லி பேசிக்கிறாங்க மக்கள்லாம்? முதலமைச்சர் வந்து நல்லா செய்யறாரு அப்படிங்களா? சரி, நீங்க சொல்லுங்க, என்ன திட்டத்தை பத்தி எல்லாம் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க? காலை உணவு திட்டம், சரி, தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் கொடுத்த அந்த உரிமை திட்டம், அது இல்லாம அந்த காலையிலே தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு ஷாக்கா ஒரு 5000 வந்துச்சு பாருங்க, அத பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இனியும் சொல்லுவாங்க. 2000 ஆக போகுது. அது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா, மக்கள்லாம் வந்து எந்த மாதிரி வந்து உதயசூரியனை பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா மக்களுடைய எண்ணங்கள் முழுவதுமே முதல்வர் திரும்ப வந்து அரியணையில் ஏறுவது உறுதி. ரெண்டாவது, எங்க வேட்பாளர், எங்க தஞ்சாவூர்ல எங்க வேட்பாளர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு இரவு நேரங்கள் நின்று அவர் செய்த ஒரு திட்டங்களை நினைத்து பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதிகபட்சமான வெற்றி அடைந்து அவர் மீண்டும் நம்ம முதல்வரும் வருவார், எங்க வேட்பாளரும் கடுமையான பிரச்சார பயணத்துல இருக்கீங்க, நானும் தொடர்ந்து பாக்குறேன். 2 மணி நேரம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி. மக்கள்லாம் என்னென்ன சொல்றாங்க? மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆரவாரத்தோட மாலை போட்டு இனிப்பெல்லாம் கொடுத்து அழைக்கிறாங்க. நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அவ்வளவு எழுச்சியா இருக்காங்க. தலைவர் செய்யற சாதனையை வந்து அவங்க முழுசா உள்வாங்கினதுனால ரொம்ப பெருமையா, நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க, 2வது முறையும் 2026 தமிழ்நாட்டுல தலைவரோட ஆட்சி தான். ஓகே, நிச்சயமா தலைவர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இது வாக்கு அளித்தவர்களுக்கான அரசு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கான அரசா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதை நீங்க கிரவுண்ட்ல பாக்குறீங்களா? மற்ற கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க? இல்ல, அதான் சொல்றேனே, இப்ப இன்னைக்கு போனதுல வீட்டுல இருக்கிறவங்க வெளியில வந்து பாக்குற விதத்திலேயே நம்மளால வாட்ச் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு வீடு கூட பூட்டப்படல, எல்லாம் ரோட்ல வந்து நின்று அவ்வளவு ஆரவாரமா கைய காட்டுறாங்க, வணங்குறாங்க, உதயசூரியன்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட கீழே கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா பரிசா நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க என்ன மாதிரி ஒரு எழுச்சி இருக்குன்னு. அது அனைத்தும் தலைவருக்கு தான் சமர்ப்பணம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சியை தலைவர் கொடுத்திருக்காரு. இந்த 5 ஆண்டுல அவர் செய்யாத ஒண்ணு பாக்கி இல்ல. காலை உணவு திட்டமா இருக்கட்டும், எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது மக்கள் கொண்டாடுறாங்க. நேரம் வந்துருச்சு, அவர் முதலமைச்சர் ஆக்கணும்னு விரும்புறாங்க. ஓகே, நிச்சயமா. அதாவது இது வழக்கமான தேர்தல் இல்ல. ஏன்னா வழக்கமா திமுக அதிமுகன்னு இருக்கும். ஆனா சில பேர் வந்து புதுசா ஒரு நடிகர் வந்திருக்கிறார், வாக்கை பிரிப்பார், அது சில இடத்துல சிக்கலாகும்னு சொல்றாங்களே. நீங்க ஒரு வேட்பாளரா அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல இந்த ஊர்ல பாக்குறது, தலைவர் வந்து ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இளைஞர்கள் ஓட்டு இளைஞருக்கு தான் போடுவாங்க. அதனால இங்க அந்த ஒரு சூழலோ சாயலோ எதுவுமே கிடையாது. திமுக அதிகபட்சமான ஓட்டு வித்தியாசத்துல மீண்டும் திமுகவின் கோட்டையாக மாற்றுவோம். ஓகே, தலைவருடைய வாக்குறுதி வந்து கிரவுண்ட்ல போய் சேர்ந்திருக்குங்களா? அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. 8000 பத்தி சொல்லிருக்காங்க. 8000 ரூபாய் அந்த கூப்பன் வந்து ரொம்ப, எல்லாரும் எப்ப 8000 கொடுக்குறீங்கன்னா, தலைவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 8000 தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். பணமா தருவீங்களா இல்ல கூப்பனா தருவீங்க? கூப்பனா தான் தருவாங்க, நீங்க ஜாமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப பெருமிதமா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் மாலை, ஆராத்தி எடுக்கிறது, சால்வை போடுறது, இந்த மாதிரி ரொம்ப எழுச்சியா இருக்கு. நம்ம எம்எல்ஏ வந்தாங்க, துணை மேயர் வந்தாங்க, எல்லாரும் வார்டு செயலாளர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் எல்லாரும் பயணிக்கும் போது ரொம்ப மிகப்பெரிய எழுச்சி நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு, எழுச்சியெல்லாம் எப்படி இருக்கு? கிரவுண்ட் சூப்பரா இருக்கு. அதாவது தலைவருடைய இந்த 5 ஆண்டு கால சாதனை, அந்த அதில் செய்யப்பட்டு இருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதி, இவைகள்லாம் இன்றைக்கு மக்களிடத்துல பெரிய அளவில் சேர்ந்திருக்கு. எல்லாத்த விட ஒன்று சொல்லணும்னு சொன்னா, எந்த கட்சி என்ன வேணாலும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலாம். ஆனா தலைவர் மு.க. ஸ்டாலின் கொடுத்தாருன்னா
அது செய்வார் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் இருக்கு. அதனால அது கூப்பனா இருந்தாலும் சரி, 2000 ரூபாயா இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருந்தாலும் சரி, இவை அனைத்தும் செய்வாருங்கிற நம்பிக்கை இவர் மேலதான் இருக்கு. ஆனா இது இப்ப திமுகவினுடைய இந்த வாக்குறுதியை பார்த்துட்டு, தளபதியினுடைய வாக்குறுதியை பார்த்துட்டு மற்ற இயக்கங்கள் இன்னைக்கு களத்துல இருக்கிறவங்க பல்வேறு கோரிக்கைகளை இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனா அது எடுபடலை. தலைவர் சொன்னா செய்வார், சொன்னதை செய்வார், செய்வார் தான் சொல்லுவார். இன்னைக்கு சொல்லாததையும் செஞ்சிருக்காரு இந்த 5 ஆண்டுகள்ல என்பது இன்றைய நாட்டு மக்களிடத்துல பார்க்க முடியுது. அது போற இடத்துலலாம் வரவேற்பு, ஒவ்வொரு வீட்லேயும் இன்முகத்தோடு எங்களை வரவேற்கிறது இதுவரை பார்த்த தேர்தலை விட இந்த தேர்தல் மிக அதிகமான வரவேற்பு இருப்பதாக பார்க்கிறேன். இப்போ குறிப்பிட்டது போல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்து மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று மக்கள் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுவும் குறிப்பா பெண்கள், எல்லா வீட்லயும் ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோட வந்து நாங்க போற இடத்துல எல்லாரையுமே வந்து வேட்பாளரை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா. பெண்கள் வந்து கட்டாயம் மாண்புமிகு முதல்வரை மீண்டும் முதல்வராக்கணும் ஒரு உறுதி செஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நிச்சயமா நாங்களும் அந்த எழுச்சியை பாக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி களத்திலே இருந்து உங்களோட எல்லாம் பேசினதுல. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் புட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாற மாட்டோம், வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல